ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன நாள் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். 8/8 அதாவது பிரபஞ்ச வசிய நாள் இன்றைக்கி இருக்குங்க. இந்த மேஜிக் டே அப்படின்னு சொல்லக்கூடியது இன்றைக்கி நாளில் ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். ஏன்னா இந்த 8ங்கிறது பார்த்திங்கன்னா அன்னை ஆதிபரா சக்திக்குரியது, பிரபஞ்சத்துக்குரியது. 8ங்கிறது பார்த்திங்கன்னா இன்ஃபினிட்டி. ரொம்ப பவர்ஃபுல்லாக நம்ம கேட்குற விஷயங்களை நிறைய செஞ்சு கொடுக்கும். இன்றைக்கி நாளில் நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயம் என்னென்னா, திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனையில் போயோ ஒரு ஆபத்தில் போயோ மாட்டிக்கிட்டீங்க, இல்லை ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன், அந்த நிமிஷமே எனக்கு ஒரு விடை தெரியணும், எனக்கு அந்த நிமிஷமே யாராவது காப்பாற்ற வந்தாலும் சரி, இல்லை ஒரு விடை கிடைச்சாலும் சரி, அந்த நிமிஷத்துலேயே எனக்கு அது வேலை செய்யணும் அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு அந்த எண்ணம் இருக்கும். அப்படி நினச்சிட்ருக்கிறவங்களுக்கு உடனே உங்களுக்கு உதவி வேணும், உடனே நீங்கள் நினச்ச விஷயம் சரியாகும்னா இதை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் இன்றைக்கி வீடியோவில் சொல்லியிருக்கேன். ரொம்ப சூப்பராக ஈஸியாக எந்த ரூல்ஸுமே இல்லாமல் பண்ணுற ஒரு விஷயங்க. என்னங்கிறது பார்த்துடலாம். அதற்கு முன்னாடி இது நவமூலிகையாகத்துக்கான அப்டேட். வரப்போகிற பஞ்சமி வளர்பிறையோடது எப்போ வருதுன்னா 17ஆம் தேதி வருது. 16ஆம் தேதி வரை நீங்கள் பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் இருக்குது. அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியுங்க. தொடர்ந்து இந்த 5 இயர்ஸாக நம்ம சேனல் பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நவமூலிகைனா என்ன, இதுக்கு என்ன பேர் கொடுக்குறதுக்கு என்ன ரூல்ஸ் இருக்குது, என்ன மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே நல்லாவே தெரியும். சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்த்துட்ருக்கீங்க, எனக்கு இதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியல, நானும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், என்னென்னு புரிஞ்சுக்கணும், இல்லை எனக்கும் பேர் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குங்க. அந்த நம்பரில் நீங்கள் நவமூலிகைன்னு டைப் பண்ணி அனுப்புனாலே போதும். இதை பற்றின இன்ஃபர்மேஷன் என்னங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்குள்ளே போய் நீங்கள் பார்த்தீங்கனாலே நவமூலிகைனா என்ன, நவமூலிகை ஆகம்னா என்ன, இது எப்படி பண்ணுறாங்க, என்ன மாதிரி விஷயம், அதோட பேங்க் அக்கௌண்ட் என்ன, நீங்கள் எப்படி பே பண்ணணும், பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எப்படி எடுக்கணும், சாம்பிள்ஸ் எப்படி அனுப்புறது, எல்லாமே அதில் இருக்குது. நீங்கள் அதை பார்த்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டு இது என்ன ஏதுங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். சரிங்களா? பேர் கொடுக்குறவங்க அவசியம் ஊர் பேர் போட்டு அனுப்புங்க. ஒரு சிஸ்டர் சந்தோஷமாக மனநிறைவாக அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு நம்ம அந்த விஷயத்துக்குள்ளே போயிடலாங்க. ராஜி அக்கா, நான் இப்போ 38வது நவமூலிகைக்கு நான் பணம் கட்டியிருந்தேன்க்கா. அது எங்கள் அக்காவுக்கு அப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி வைரஸ் இன்ஃபெக்ஷன் ப்ளஸ் கண் ஆப்ரேஷனுக்காக பணம் கட்டியிருந்தேன். முதல்ல அந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் ரொம்ப மோசமாக இருந்தது, அதுக்காக தான் கட்டினேன். அது முதல்ல நல்லா சரியாக போய் இப்போ கண் ஆப்ரேஷன் 2 கண் ஆப்ரேஷன் ஆச்சு எங்கள் அக்காவுக்கு. 2 கண்ணுமே இப்போ கண்ணாடியே போடாமல் நல்லா தெரியுது அப்படின்னு டாக்டர் சொல்லி இன்னைக்கு தான் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 2 கண்ணுமே இனிமேல் அவள் கண்ணாடி போட்டுருந்தாலுமே அவளுக்கு கண்ணு தெரியாமல் இருந்ததுக்கா. இப்போ இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு கண்ணாடியே தேவையில்லை அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு தான் அவள் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கா கண்ணை. அதனால டாக்டர்ஸ் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருந்ததுக்கா. அதனால தான் உங்களுக்கு சொல்லணும். வராகி அன்னைக்கும் உங்களுக்கும் நன்றி சொல்லணும், வராகமூர்த்தி சித்தரையாக்கும் நன்றி சொல்லணும்னு சொல்லிதாங்க்கா இது பண்ணுறேன். எல்லாருக்குமே சொல்லுங்கக்கா, இந்த மாதிரி நவமூலிகைக்கு கட்டினா வாழ்க்கையே மாறும் அப்படின்னு. கிட்டத்தட்ட நான் இது வரைக்கும் 38 நவமூலிகைக்கு பணம் கட்டியிருக்கேங்க்கா. 5 வருஷமா நான் எது நினச்சிட்டு நான் கட்டினாலும் அடுத்த நாளே அது சரியா போயிடும்க்கா. நான் எங்கள் அப்பா ஆப்ரேஷன் போது ஒருத்தரை கட்டினேன். எங்கள் அப்பாவுக்கு உடனே அடுத்த நாளே ஆப்ரேஷன் உடனே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க, சரியா போயிடுது. இப்போ எங்கள் அக்காவுக்கு 2 கண் ஆப்ரேஷனுக்குக்கா கட்டினேன். 2 கண்ணும் இப்போ நல்லா தெரியுது அப்படின்னு சொன்னது. அதுக்காக அவள் என்ன சொல்கிறா ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணேன். அவள் இது இன்னைக்கு சொல்லணுன்னே நான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னு உங்களுக்காக இப்போ அனுப்புகிறேங்க்கா. இப்போ நான் அடுத்தது என் பொண்ணுக்காக இப்போ கட்ட போகிறேன். அவள் கல்யாணத்துக்கு நான் பார்த்துட்டுருக்கேன். அவளுக்காக நான் ஆல்ரெடி என் பொண்ணுக்காக கட்டியிருக்கேன். இப்போ இந்த வார நவமூலிகைக்கும் பஞ்சமிக்காகவும் கட்டுறேங்க்கா. கொஞ்சம் வேண்டிக்கங்க என் பொண்ணுக்காக ப்ளீஸ்க்கா. சரி, தேங்க்ஸ்க்கா. நன்றி சகோதரி. எனக்குமே கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 5 வருஷமாக நம்மக்கிட்ட ஃபாலோ பண்ணி நம்மகிட்ட ரெகுலராக பெயர்கள் கொடுத்துட்ருக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அந்த வரிசையில் இந்த சிஸ்டரும் கூட அவங்க கேட்குற எல்லா விஷயங்களும் நடந்துட்டு வருது. வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு டவுட் வரும், இப்படி எல்லாமே எப்படி நடக்கும் அடுத்த நாளே. அதுதான் வராகியோட ஸ்பெஷலே. அந்த பஞ்சமியில் செய்யப்படுற அந்த விஷயம், அதில் பயன்படுத்துகிற அந்த மூலிகைகளோட பவர், ப்ளஸ் நம்ம வராகி நவயோக வாராகி அவங்களோட சக்தி தான் இத்தனைக்கும் காரணம். ப்ளஸ் நம்ம சித்தரையா, அவங்களால தான் இத்தனை பேர்த்துக்கும் இவ்வளோ நன்மைகள் நடந்துகிட்ருக்கு. அதனால தான் பஞ்சமியில் விடாமல் நான் அப்டேட் போடுறனோ இல்லையோ 2-3 நாளைக்கு முன்னாடி அவங்களே பேர் அனுப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அத்தனை பேர்த்துக்கு நன்றிகள் சொல்லலாம். அந்த சிஸ்டரோட பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னு அத்தனை பேரும் வேண்டிக்கோங்க. வீடியோ பார்க்குறவங்க அவங்களுக்காகவும் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நன்றிகள்மா. இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற விஷயம் பிரபஞ்ச வசிய நாள். பிரபஞ்ச வசிய நாளில் என்ன பண்ணுறது,
நம்ம எல்லா விஷயங்களையும் நான் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன், கோயிலுக்கு போகிறேன், சாமி கும்பிட்றேன், அதெல்லாம் எல்லாம் பண்ணுறேன், அதிலெல்லாம் நடக்காது, இந்த பிரபஞ்ச வசியனால் நடக்க போகுதா அப்படின்னு கூட சில பேர்த்துக்கு ஒரு மனசில் ஒரு எண்ணம் தோணும். அப்படிலாம் யோசிக்காதீங்க. பிரபஞ்ச வசியனாலில் தெய்வத்தோட ஆசீர்வாதத்தோடும் பிரபஞ்சத்தோட ஆசீர்வாதத்தோடும் நீங்கள் எந்த விஷயத்தை செஞ்சாலும் நடக்கும். அதுவும் பர்டிகுலராக இந்த 888 வரதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப ரேர். 8ல் வரதெல்லாம் பார்த்திங்கன்னா அது 8ஆ கனியாக இருந்தாலும் கையில் கிடச்சிரும்னு சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு மகிமை பொருந்திய நாள் தான் இந்த பிரபஞ்ச வசிய நாள். 8ங்கிறது அன்னை ஆதிபராசக்தி கூடையது. இன்னொன்று இன்ஃபினிட்டின்னு சொல்லியிருக்கேன். 8ங்கிறது இன்ஃபினிட்டி. எதை நினச்சி கேட்டாலும் அது செஞ்சு முடிக்குமா, அந்த அளவுக்கு ஒரு பவர் இருக்குது. இன்றைக்கு நாளில் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ரொம்ப சிம்பிளாக எளிமையாக ஒரு ஆபத்தான ஒரு சிச்சுவேஷனில் இருக்கீங்க, ஒரு இக்கட்டான ஒரு ப்ராப்ளம் இப்போ மாட்டிட்டீங்க, திடீர்னு மாட்டிட்டீங்க, அதில் எப்படியாவது வந்து வெளியே வரணும், எனக்கு யாராவது உதவி செய்ய மாட்டாங்களான்னு நீங்கள் ஒருத்தரோட கையை எதிர்பார்த்து, ஒரு ஹெல்ப் எதிர்பார்த்து நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து நீ கவலைப்படாத, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறக்கோ, இல்லை ஒரு ஹேண்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறக்கோ வரும். அந்த மாதிரி தான் இந்த ஹெல்ப் இருக்கும். நீங்கள் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் பயன்படுத்தினாலே போதும். அது எந்த சிச்சுவேஷனில் இருந்தாலும் சரி. இதுக்கு வந்து ரூல்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. இது சாப்பிட்ருக்கணும், அது சாப்பிட்ருக்கணும், என்ன வேணால் நீங்கள் சாப்பிட்ருக்கலாம். பீரியட்ஸ் டைம் இருந்தாலும் பிரச்சனையே இல்லை. குளிக்கணும், அதெல்லாம் எந்த ரூல்ஸுமே கிடையாது. ஜஸ்ட் அந்த வார்த்தையை மட்டும் ஒரு 8 வாட்டி நீங்கள் மனசில் சொன்னாலே போதும், மனசுக்குள்ளே சொன்னாலே போதும். சாதாரணமாக மனசார நீங்கள் நம்பி சொல்லணும். வார்த்தைகள் நிறையா இருக்குது, விஷயங்கள் எல்லாம் நிறையா இருக்குது, ஹெல்ப்புக்கு எல்லோரும் நமக்கு நிறையா இருக்காங்க. பட் உங்களோட மனசில் அந்த நம்பிக்கை, கான்ஃபிடென்ட் எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த வார்த்தையை டெஸ்ட் பண்ணியாச்சு பாருங்கள், அந்த அளவுக்கு வந்து வேலை செய்யும். நம்பிக்கையோடு சொல்லி பார்க்கணும். 8 நிமிஷத்தில் நீங்கள் சொல்லலாம், 8 தடவை நீங்கள் சொல்லலாம், 80 தடவை நீங்கள் சொல்லலாம், 88 வாட்டி நீங்கள் சொல்லலாம், இன்றைக்கி ராத்திரி 8 மணிக்கு நீங்கள் சொல்லலாம், எத்தனை தடவை வேணாலும் சொல்லலாம். இன்றைக்கி நாள் முடியறக்குள்ளே நீங்கள் சொல்லலாம். ஆனால் 8ங்கிறது அந்த இன்ஃபினிட்டி, அந்த பிரபஞ்சம் ஓரியன்டான ஒரு கனெக்ஷன் இருக்கனால 8 வாட்டி சொல்கிறதுங்கிறது ஒரு மேஜிக் மாதிரி வேலை செய்யும் அப்படிங்கிற ஒரு விசேஷம் இருக்குது. சரிங்களா? இதை எழுதுகிற பழக்கம் இருக்கவங்க டெய்லி ஒரு ப்ராக்டிஸாக கூட காலையிலையும் நைட்லேயும் கூட நீங்கள் எழுதலாம். இல்லை ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு மனசு சங்கடமாக இருக்குது, எனக்கு இப்போ அதுலேருந்து வெளியே வரணும்னு நினச்சிட்டு கூட உட்கார்ந்த இடத்துலேருந்து நீங்கள் அதை எழுத ஆரம்பிக்கலாம். 8 வாட்டி எழுதுங்க, இல்லை 8 நிமிஷம் எழுதுங்க, இல்லை 88 வாட்டி எழுதுங்க, தப்பே கிடையாது. 808 வாட்டி கூட நீங்கள் எழுதலாம் உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா. இப்படி எழுதுறதுனால அதுக்கான சொல்யூஷன் இமீடியட்டாக வேலை செய்யும், இமீடியட்டாக செய்யும். எப்போவுமே லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் நீங்கள் செய்கிறீங்கன்னா செய்கிறதெல்லாம் பெருசு இல்லை, அது கேட்குற ஒரு விஷயம் உன்னோட நம்பிக்கை எங்கேன்னு தான் உங்ககிட்ட தேடுவாங்க. அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு அந்த விஷயத்தை செய்யும் போது டெஃபினட்டாக உங்களுக்கு சூப்பரான ஒரு ஆன்சருங்கிறத கண்டிப்பாக கொடுக்கும் இந்த பிரபஞ்சம். பிரபஞ்சம் ஓரியன்டான நிறைய விஷயங்கள் பண்ணி வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சவங்க எண்ணிக்கை இல்லாமல் இருக்காங்க, நிறைய இருக்குது, என்ன கூட முடியாது, அந்தளவுக்கு இருக்காங்க. அந்த வரிசையில் நீங்களும் வரணும், உங்களுக்கும் வெற்றிகள் கிடைக்கணும்னா நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை பண்ணுங்கள். இப்போ நான் அந்த வார்த்தையை உங்களுக்கு காமிக்கிறேன், சரிங்களா? இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எந்த சிச்சுவேஷனில் வேணாலும் யூஸ் பண்ணலான்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த வார்த்தை என்னென்னு காமிக்கிறேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதாங்க அந்த வார்த்தை. ஒரு வாட்டி சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓம் ஸ்ரீம் யம். இதை மட்டும் நீங்கள் உங்களோட ஆபத்து காலத்துலையாகட்டும், எமர்ஜென்சி சிச்சுவேஷன்லையாகட்டும், அவசர தேவைக்கு உடனே பயன்படுத்துங்க. உடனே எங்கேருந்தாவது ஒரு கை உங்களுக்கு ஹெல்ப்புக்கு வரும். உடனே அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் எப்படியாவது கிடைக்கும். என்னடா பண்ணுறதுன்னு புரியாமல் இருக்கவங்க கூட அந்த பிரச்சனையை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாங்களாம். நம்மளாம் இதை சமாளித்தோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே தோணுமா? அந்த தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடியது இந்த வார்த்தை. சக்திக்குரியது, சக்தி வாய்ந்தது. அதனால் இந்த வார்த்தையை பயன்படுத்துங்க, எழுதுங்க, சொல்லுங்கள், இரண்டுமே செய்யலாம். சரிங்களா? ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். கண்டிப்பாக இன்றைக்கி நாளில் யூஸ் பண்ணுங்கள். ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பயனுள்ள வகையில் இருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.